விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் வேட்பாளராக நின்றாலும் அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருத்தங்கல் கிழக்கு பகுதி, திருத்தங்கல் மேற்கு பகுதி, திருத்தங்கல் தெற்கு பகுதிகளில் தனித்தனியாக நடைபெற்றது. இதில் சிவகாசி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், சிவகாசி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட்டாலும் அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் சந்திக்க முடியாத நிலை உள்ளது என்றும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி செயலிழக்க செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். திருத்தங்கல் பகுதியில் பெண்களுக்கான பொது கழிவறைக்கு நிதி வழங்கியதாக கல்வெட்டில் தனது பெயர் இருந்ததால் கழிவறை இடிக்கப்பட்டதாகவும் அவர் புகார் கூறினார். சிவகாசி தொகுதியில் அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியதாகவும், மீண்டும் அதேபோன்ற சேவையை வழங்க ஆதரவளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டார். ஒதுக்கியது யாருன்னா திமுக கட்சி தான், காங்கிரஸ் கட்சி தான். ஆக இந்த கட்சிகள் பொதுமக்களுடைய நன்மையை விட தங்களுக்கு வேண்டியவருடைய நன்மைக்காக எதையும் செய்ய தயங்காதது. ஆகவே காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் யார் முன்னாள் சரி அவருடைய டெபாசிட் வைங்க. திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் இங்கே டெபாசிட் வைக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை யாராவது போய் ஒரு பத்திரிகை வீட்டில் கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். மக்கள் பிரதிநிதியை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கறத அழகு. நான் 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன், 15 வருஷம் நகரசபை துணைத் தலைவராக இருந்திருக்கேன். திருத்தங்கல என் வீடு பாலாஜி நகர் சித்ராபுரத்தில் இருக்கு. அங்க எப்போ பார்க்கலாம்.